18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, தினமும் நான் உனக்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம இன்னுமே எனக்கு எந்த நல்லதும் நடக்கலை, எனக்காக நீங்கள் எந்த விஷயமும் செய்யலைன்னு தானே நீ என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த கருப்பசாமியை மிக சாதாரணமாக நினைக்காத. நான் சொல்கிறது எல்லாமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இப்போது அப்படிதான். உனக்கான நல்லதை நடத்தியே தீருவேன் என உன் வீடு தேடி நான் வந்துட்டேன். நீ நினச்ச விஷயம் நடக்கலைன்றதுக்கு காரணம் நீ யோசித்ததோ அல்லது வச்ச இலக்கோ தப்பு கிடையாது. ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலைகளை மாற்றி செஞ்சிட்ட. இனிமேலாவது நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய திட்டங்களை தாங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயம் நடக்காத போது இதை செஞ்ச முறை சரியில்லை, இதை வேறு விதத்தில் மாற்றணும்னு யோசிக்கணுமே தவிர நாம் நினச்சது நடக்கலை, அவ்வளவுதான் நம்ம தோற்று போயிட்டோன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த முறை நடக்காத விஷயம் அடுத்த முறை நிச்சயமாக நடந்தே தீரும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சிறப்பாக செய்வேன்னு நீதானே தைரியமாக வேலை செய்யணும். சும்மாவே இருந்தா வாழ்க்கையில் வெற்றி வந்துடுமா அல்லது முன்னேற்றம் தான் வந்துடுமா? ஒரு பெண் தாயாகணும்னா வலியோடு போராடி பிரசவித்தால் மட்டும்தான் தாயாக முடியும். அதே போல ஒரு சாதாரண புழு வண்ணத்து பூச்சி ஆகணும்னா அது பல நாட்கள் தொடர்ந்து இருளோடு போராடி வளர்ந்து வண்ணத்து பூச்சியாக மாறுது. அதே போல தானே ஒரு சாதாரண விதையும் மண்ணுக்குள்ள போராடி வெளியே முளைச்சு மரமாக வந்து நிற்கிது. நீயும் வாழ்க்கையோட போராடினா மட்டும்தான் வரலாறு படைக்க முடியும். அதை விட்டுட்டு நான் சும்மாவே இருப்பேன், என் வேலையை மட்டும்தான் செய்வேன், எந்த மாற்றங்களையுமே எனக்குள்ள ஏற்படுத்திக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கையில் நல்ல வருமானம் வந்துடணும், நான் முன்னேறிடணும், நான் சாதிச்சிடணும்னு நினச்சினா அது எப்படி சரியாக இருக்குமேன்னு சொல்லமே. எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த லாபமும் உனக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டவன் தான் லாபத்தை அனுபவிக்க முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். எப்போவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் இதை விட இன்னும் சிறப்பாக வரணும்னு எதிர்பார்க்கறது தான் நீ கஷ்டப்படுறதுக்கும் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறதுக்கும் காரணம். முதல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்கள் மிக பெருசானது, மிக சிறப்பானதுன்னு எல்லாத்தையுமே உயர்வாக நினைக்க பழகு. அது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, உனக்கு கிடைச்ச துணையாக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் உனக்கு அமைந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, யாருக்கு எதை கொடுக்கணும்னு தெரிஞ்சுதானே நான் கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கைக்கும் எது நல்லதோ எது சரியாக வருமோ அதைத்தான் உனக்காக அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் நீ என்னவோ உன் சிறகுகளை மூடி வச்சுக்கிட்டு உயரமாக பறக்கணும், உயரத்தை தொடரணும்னா எப்படி முடியும்? உன் சிறகுகளை நீ விரிக்கும் வரை நீ எட்டக்கூடிய உயரத்தை உன்னால் உணர முடியாது. முதல்ல சிறகு விரித்து பறந்து போ. நீ நினச்சதை விட மிகப்பெரிய இடத்தை நீ அடையலாம். மரத்தில் ஈரம் இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இலைகள் உதிர்ந்து விழுகாது. எப்போ உன்னுடைய மனசில் நம்பிக்கை இழந்து போகிறாயோ அப்போது நீ தோற்று போவாய். நம்பிக்கை மனசில் ஆழமாக வச்சுக்கோ. கடல் போல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு அமைதியையும் மன நிம்மதியையும் நிறைவையும் தருவதற்கு தயாராக தான் இந்த கருப்பசாமி உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே எந்த உறவும் வேணான்னு இப்போ நீ வாழ்க்கையை நினைச்சு வெறுத்து போயிருக்கிறதுக்கு காரணம்னு என்னன்னு எனக்கு தெரியுமேன்னு சொல்லமே. சில உறவுகளை எல்லாம் நல்லவங்க நம்பி நீ உண்மையாக நேசிச்ச. ஆனால் அவங்க அதுக்கு பரிசாக உனக்கு வலியையும் வேதனையும் நினைவுகளாக கொடுத்து விட்டார்கள். இப்போது கண்ணீரும் தனிமையுமே உன் வாழ்க்கையில் அமைஞ்சிடுச்சே. நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நீ கவலைப்படாத. உன் வீட்டில் இப்போது நடக்கிற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்கிறத கேளு. உன் வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில உறவினர்களோ நண்பர்களோ வந்து போன பிறகுதான் பல பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் அவங்க உன் வீட்டில் வரும்போதே பல பொறாமை எண்ணத்தோடும் போட்டி நிறைஞ்ச மனப்பான்மையோடு வந்தாங்க. வீட்டில் இவ்வளோ இருக்கா, அது வாங்கியிருக்காங்க, இது வச்சுருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்கன்னு அவங்க மனசில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எதிர்மறை அதிர்வலைகளாக உன் வீட்டுக்குள்ளே பரவிடுச்சு. இவ்வளோ காசு பணம் வசதி வச்சுக்கிட்டு தான் இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க போல இருக்குன்னு அவர்களுடைய அந்த பொறாமை குணம் என்பது திருஷ்டி தோஷமாக உன் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துருச்சு. அன்னையிலேருந்து தான் சில நேரங்களில் காயமாகுது, சில நேரங்களில் அடிபடுது, ரொம்ப பணவிரயம் உண்டாகுது, வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே உடஞ்சி போகுது, அல்லது ஏதாவது கோளாறாகி ஓடாமல் நின்றுது, கால்கள் இடறி கூட காயங்கள் வருது, ரத்தம் வருது.
இப்படி சில பல காலமாகவே நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமே உன் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சில மனிதர்கள் தான். அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய நினைப்பும் அவர்களுடைய பார்வையும் உனக்கு எதிர்மறையான அதிர்வலைகளை உன் வீட்டில் விட்டுட்டு போறதுனால இப்படி எல்லாமே தவறாக நடக்குது. முதல்ல வெளியிலிருந்து வீட்டுக்கு வரவங்களுடைய பார்வை எப்படி இருந்தாலும் சரி, அவங்க மனசு கொதிச்சு போயிருந்தாலும் சரி, உன் வீட்டில் நல்லது நடக்கணும், உன் வீட்டை சுற்றி நல்ல எண்ணங்களும் அதிர்வலைகளும் உண்டாகணும்னு நினச்சினா வந்தவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீரை கொடு. அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கொதிப்பையும் அவர்கள் பார்வையில் இருக்கக்கூடிய பொறாமை தீயையும் அணைக்கக்கூடியதாக வேலை செய்யும். நிச்சயமாக இதை செஞ்சு பாரு. தண்ணீருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என் தங்கமே. யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பதின் மூலமாக உன்னை சுற்றி நல்ல அதிர்வலைகள் பரவும்படி நான் எல்லாத்தையுமே சரி செய்வேன். உன் குடும்பத்தில் உன்னை நோக்கி வரக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ கொஞ்சம் கவனமா பொறுமையா பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ. முக்கியமாக எங்கேயாவது நீங்கள் வெளியே போகணும், ஏதாவது பெரிய பொருள் வாங்கணும்னா கூட அதை எல்லார்கிட்டையும் சொல்ல வேணாம். ஏதாவது வாங்குறதுனா வாங்கினதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட சொன்னால் போதும். எங்கேயாவது ரொம்ப செலவு செஞ்சு போகிறதாகவே இருந்தாலும் கூட போயிட்டு வந்து அதை சொன்னால் போதும் என் செல்லமே. ஏன்னா நீ ரொம்ப சந்தோஷமாக நல்லது நடக்க போகுதுன்ற நிம்மதியோடு சொல்கிற. ஆனால் அதை கேட்குறவங்க பார்க்குறவங்க பார்வைக்கு அது ரொம்ப பொறாமைப்படக்கூடியதாகத்தானே இருக்குது. மொத்தத்தில் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து இப்போ நான் தனிமையில் தவிக்கிறேனே நினச்சி வருத்தப்படாத. உனக்காக இந்த கருப்பசாமி நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வழி நடத்துவேன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் பலனாக நான் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகுது என் செல்லவே. நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் நீ என்ன கேட்டியோ எல்லாத்தையுமே உனக்கு தருவதற்கு நான் தயாராயிட்டேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உனக்காக நான் இருக்கேன் என் செல்லவே. இனி நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் என் மேலே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் சரியாக உனக்கான கடமைகளை செஞ்சினா எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ கஷ்டப்படணும்னு நினைக்கிற யாருமே உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் தவறான விஷயங்களை யோசிக்கலாம். ஆனால் இந்த கருப்பசாமி ஒருபோதும் நீ துன்புறும்படியோ கஷ்டப்படும்படியோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். யார் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், யார் உனக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இடையூறுகளையும் கொடுத்தாலுமே கூட அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்துவேன் என் தங்கமே. ஒரு தீயவன், ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன் அவனுடைய அழிவுக்கு அவனே காரணமாயிடுவான். அப்படி ஒருத்தர் உன் வாழ்க்கையில யாராவது இருந்து உனக்கு கெடுதல் செஞ்சாங்கன்னா அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுவேன். இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயமும், உன் வாழ்க்கையில் வரப்போற ஒவ்வொரு நாளும் நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்க கடன் பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் பணக்கஷ்டமும்னு எல்லாத்தையுமே நான் தீர்த்து வைக்க போகிறேன். உனக்கு தேவையான செல்வ வளம் நிச்சயமாக பெருகும். நீ செய்கிற வேலையில் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். உன்னுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீர்ந்து போய் நீ எதிர்பார்த்த எல்லா காரியமும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். நான் செய்கிறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க நேற்று ஒரு பேச்சும் இன்னைக்கு ஒரு பேச்சும் பேசுகிறவங்களா இருந்தாங்கன்னா முதல்ல அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. ஏன்னா அவங்க உன்கிட்ட எது பேசினாலுமே உண்மையாக இருக்காது. அவங்க உண்மையாகவும் உன்கிட்ட நடந்துக்கவும் மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துறியோ அதுதான் நடக்கும். முதல்ல இப்படி கெட்ட உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை செய். உன் மனசில் நீ என்ன நினைச்சாலும் அதை உனக்கு நல்ல விதமாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி நான் தயாராகவே இருக்கேன். அதுவும் நீ நேர்மறையாக நல்ல விஷயங்களை நினைப்பதின் மூலமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நான் சொல்றதை மட்டும் கவனமாக கேளு. உன் வாயிலிருந்து அவச்சொற்களோ தீய சொற்களோ தப்பான விஷயங்களையோ நீ பேசவே கூடாது. அவ்வளோதான், இனிமே எதுவும் நல்லதாவே நடக்காது. என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்காதே என் செல்லமே. அடுத்தவங்க கிட்ட நீ கோபப்பட்டு பேசும்போது கூட நீ அழிஞ்சு போயிடுவ, கெட்டு போயிடுவ, நாசம் போய்விடுவா என்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து விடு. முடிஞ்ச அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசு. ஒருத்தர் உனக்கு கெட்டதை செஞ்சாலும் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த கருப்பசாமிகிட்ட விட்டுட்டினா
காக்கும் கடவுளாக நான் இருந்து உன்னை காப்பாற்றி அவர்களுக்கும் தன் தவறை உணரச் செய்து அவர்களையும் திருத்தி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது செய்யும்படி உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் இனி நல்லதாக மட்டுமே நடக்கும். அதற்கான பொறுப்பை இந்த கருப்பசாமி நான் ஏற்றுக்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா சோகங்களையும் எனக்கு கொடுத்துட்டு உன் மனசை தூய்மையாக வச்சுக்கோ. எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த கருப்பசாமி உன் வீட்டில் தங்கி உனக்காகவே நடத்தி முடிச்சிடுறேன்.